வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் பக்கோடா. பொதுவாக பக்கோடானா எக்கை பாயில் பண்ணி பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி பண்ணாமல் சுவையாக வித்தியாசமாக எப்படி பண்ணான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. எக் பக்கோடாக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. அதை முதல்ல ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம பாயில் பண்ணுறதில்ல, அதனால் இதை நல்லா உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு கப் கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவை இந்த மாதிரி கட்டிலாம் கலந்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 இன்ச் இஞ்சி துண்டு பொடி பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீஃபு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, சமையல் சோடா 1/4 ஸ்பூனு கம்மியாக சேர்த்திக்கலாங்க. பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கடாயில் 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. பாருங்கள், இதை நம்ம லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால ஸ்பூனில் தான் ஊற்றணும். நார்மலாக நம்ம முட்டையை வேக வச்சு பண்ணும்போது நம்ம பக்கோடாக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு போட்டுக்கலாம். பட் இது நம்ம ஸ்பூனில் தான் ஊற்ற முடியும். பாருங்கள், ஊற்றும் போதே எவ்வளோ கிறிஸ்பியாக எழுந்திரிக்குதுன்னு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸில் பக்கோடா ரெடி ஆயிரும். பாருங்கள், எடுத்தாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது முட்டை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக, பார்க்கவே பொன்னிறமாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எந்திரிக்குது. பாருங்கள், புட்டு புட்டுன்னு இருக்கு பாருங்க. அது நல்லா பப்புள்ஸ் மாதிரி பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. பாருங்க, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பாருங்க, கிறிஸ்பியான எக் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக குயிக்காக நம்ம எக் பக்கோடா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.